இப்போது நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பையன், அப்பா, அம்மா 3 பேர் இருக்காங்க. அந்த பையன் வந்து ஐஃபோன் கேட்டிருக்கான். ஐஃபோன் கேட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க, இப்போ இல்லைப்பா பாப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த மலை உச்சியில் போய் நின்றுட்டுருக்கான். இன்றைக்கி நின்றுட்டு எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் ஒரு வயலில் நான் குடிச்சிருவேன் கீழே அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அவங்க அப்பா அம்மாவை. அவங்க அப்பா அம்மா கெஞ்சுறாங்க, கீழே விழுந்து கெஞ்சுறாங்க, வாப்பா நான் இப்படினா வாங்கி தரேன்ப்பா வாப்பா அப்படின்றாங்க. இல்லை நீ வாங்கிட்டு வந்தால் தான் நான் வருவேன், நீங்கள் ஏமாத்துறீங்க, வாங்கினதை தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் குதிச்சுவேன், கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்கள மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் அந்த பையன் வந்து கொஞ்சம் பின்னாடியே போகிறான், விழுந்துருவானோ அப்படின்ட்டு பயத்தில் போய் அவங்க அப்பா அவனை போய் பிடிக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை இடிச்சுன்னு கீழே குதிச்சிடறான். கீழே குதித்து அவங்க 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அங்கே குதிச்சுட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு ஐயோ இவங்க கீழே விழுறாங்களே அப்படின்ட்டு இவங்க அம்மாவை சேர்ந்து குதிச்சிட்டாங்க. ஒரு ஐஃபோனுக்காக ஒரு குடும்பமே காலி. ஏன்னா இப்படி இருக்கிறீங்க? ஃபோனு தானடா, ஃபோனுக்காக ஒரு 3 உசுறு போச்சாடா. அது யோசிங்கடா. ஃபோனுன்னு அதிகடா. ஃபோன் இன்றைக்கி வர நாளைக்கு போகண்டா. உசுறு என்றைக்கு தான் வரும், இப்படா போகணும் யாருக்கு தான் தெரியும். புரிஞ்சு நடந்துக்கோங்கடா.